கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடியாளையும் கூட இந்த சங்கீத தியானத்திற்கு தெரிந்து கொண்ட கர்த்தரை நான் இருதயத்தின் ஆழத்தோடு கூட நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாட்களிலும் கூட இந்த 16வது சங்கீதம் ஒரு பிரத்யட்சமான ஒரு நல்ல சங்கீதம். நாங்கள் எல்லாராலும் நம்ம எப்பொழுதும் நம்ம அடிக்கடி வாசிக்கிறதான ஒரு நல்ல சங்கீதம் இந்த 16வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை நமக்கு தெரியும், பாடினது யார் என்றால் தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா கீ வேர்ஸ்னு ஒன்று இருக்கும், முக்கியமான ஒரு வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சங்கீதத்தின் முக்கியமான வசனம் எது என்று நம்ம பார்த்து கொண்டா 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய அனுபவங்களிலேயே அநேக அனுபவங்களை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் தாவீது காணப்பட்டார், அப்படி இப்படின்னு நிறைய அனுபவங்கள் தாவீதுக்கு இருக்கு. இதுல ஒரு உன்னதமான அனுபவம் என்னன்னா, தாவீதுக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவனுடைய ஒரு அழகான ஒரு தருணம் என்னன்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது எப்படி இருக்கிறார்னா, கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம். அது மட்டுமல்ல, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் கர்த்தரை தன் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறாராம். பிதாவின் வலது பாரிசத்துல யார் இருக்காருன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே போல இங்கு தாவீதின் வலது பாரிசத்துல யாரை வைத்திருக்கிறார்னா கர்த்தரை வைத்திருக்கிறார். கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்போ எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கார், என் வலது பாரிசத்துல கர்த்தர் இருக்கார் அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, பாடுகள் வருமா? ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட வாசம் செய்கிறார். என்னுடைய சமூகம், அவருடைய சமூகம் என்னை சுற்றிலும் காணப்படுகிறது. என் வலது பாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார். இந்த அனுபவம் எப்படின்னா ஏதோ ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்துல சொல்றாரு கர்த்தரின் வலது பாரிசத்துல இருக்கிறாருன்னு. அப்போ தாவீதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியான மனிதன் இந்த பூமியில காணப்பட்டிருக்கவே முடியாது, இல்லையா? ஆனா 1வது வசனம் சொல்லுது, தேவனே என்னை காப்பாற்றும் அப்படின்னு. 8வது வசனத்துக்கும் 1வது வசனத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, இங்க கர்த்தரின் வலது பாரிசத்துல இருக்கிறார், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது. 1வது வசனத்துல அங்க தாவீது கதறுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும். அப்போ ஏதோ ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையில காணப்பட்டதின் நிமித்தம் அங்க தேவனை நோக்கி அபயம் விடுகிறார், கதறுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும் அப்படின்னு. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒரு ஆபத்து காலத்துல, அந்த சௌகரியங்கள் சூழ்நிலைகள் ஏதும் அல்லாத காலத்துல கூப்பிடுகிற வார்த்தையா இருக்கு. ஆனா இங்க சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு முன்பாக, அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது, கர்த்தரை வலது பாரிசத்தில் இருக்கிறார் அப்படின்னா, அப்போ 1வது வசனத்துக்கும் 8வது வசனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி காணப்படுகிறது, ஒரு கான்ட்ராடிக்ஷன், ஒரு எதிர்மறையாய் காணப்படுகிறது. கர்த்தர் என்னோடு கூட இருந்தா எனக்கு எதுக்கு ஆபத்து வருது, எனக்கு எதுக்கு பிரச்சனைகள் வருது? எப்பொழுதும் நான் ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க, அவரை துதித்து கொண்டே இருக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், நமக்கு பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அப்படி அல்ல, கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். மற்றவர்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாக தான் கடந்து செல்வாங்க. தாவீதுக்கு உண்டான பிரச்சனைகள் மாதிரி ஒரு ராஜாவுக்கும் பிரச்சனை வரல. சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 ஒரு ஆர்மியை கூட்டிட்டு தாவீதை சுத்தி அவனை எப்படியாவது கொன்றணும். ஒரே மனுஷன், தாவீது பெருசா அவங்ககிட்ட ஆள் இல்லை, ஒரே ஒருத்தர் மனுஷனை 3000 பேரு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில ஒரு மலைக்கு இந்த பக்கம் தாவீது ஒழித்து கொண்டிருக்கிறாரு, சவுல் கரெக்டா மலைக்கு அந்த நேர் ஆப்போசிட் அந்த பக்கம் அவருடைய 3000 படைகளோடு கூட சவுல் வந்து கொண்டிருக்கிறார். கரெக்டா அந்த மலையை வளைந்து சுற்றி தாவீதை பிடித்து கொண்டாங்க. அப்ப தாவீதை பிடித்து கொண்ட உடனே அவர் நினைச்சிட்டாரு தாவீது அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷத்துல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அங்கிருந்து சவுலுடைய ஒரு வேலைக்காரன் வராரு, இந்த மாதிரி பெலிஸ்தியர் நம்மளை சுற்றி படையெடுத்துட்டாங்க, நீங்க இப்ப தாவீதை பின்தொடர வேண்டாம், வாங்க நம்ம போய் அந்த பிரச்சனையை பார்க்கலாம் அப்படின்னு. கைக்கு கிடைச்ச தாவீதை கொல்லாமல் அதே இடத்துல விட்டுட்டு அப்படியே திரும்பி போய் அந்த பெலிஸ்தியர்களோட சவுல் சண்டை போடுறாரு. அது மாத்திரமல்ல, தாவீது தன்னுடைய இதுல சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது அப்படின்னு.
அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறாரு. ஆனாலும் இந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லப்படுகிற இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு உண்டான ஒரே நம்பிக்கை அப்படிதான். எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், ஆனா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம நினைச்சிருவோம் இந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து நான் வெளியில வரதுக்குள்ள நான் முடிஞ்சிருவேன், நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன். அது உலகத்தார்களுக்கு. கர்த்தரை தன் வலது பாரிசத்தில் கொண்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகாது, எல்லாம் சிறப்பாய் முடியும். ஏன்னா நம்மோடு இருப்பவர் கர்த்தர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்க பெரியவர், ஜெயம் கொடுக்கிற தேவன். கரெக்ட் தான், பிரச்சனைகள் பாடுகள் எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு அதிகம் தான். ஆனா முடிவில் பார்த்தா ஜெயம் நமக்கு. ஏன்னா தேவ சமூகம் அவன் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. அது மட்டும் அல்ல, அவருடைய வலது பாரிசம் என் பக்கத்துல இருக்குது. பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் முடிஞ்சுவாங்க, அவன் முடிஞ்சுட்டான், அவ்வளவுதான், இதுல இருந்து எழுந்திருக்க மாட்டான்னு. ஆகிலும் கர்த்தர் அவன் நிலைநிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஏன்னா கர்த்தருடைய சமூகம் நம்ம இடத்துல உண்டு, அவருடைய வலது பாரிசம் நம்ம இடத்துல உண்டு. 1800ஆம் ஆண்டு காலகட்டங்களில ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ரொம்ப பிரபல்யமான ஒருவர். ஏன்னா அவர் நல்ல ஒரு தெய்வ மனிதர். அநேக அநாத குழந்தைகளை அவர் போஷித்து வந்தார். அந்த அநாத ஆசிரமங்களை நடத்தி வந்தார். அவருடைய ஆரம்ப கட்ட ஊழியத்துல முதல்ல ஒரு 300 குழந்தைகள் அவர் இடத்துல இருந்தாங்க. அந்த 300 குழந்தைகளுக்கு அவர் போஷிக்கிறதுக்கு அவர் இடத்துல சரியான பண உதவிகள் இல்லை. ஆனா அவர் அந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர் என்ன முதல்ல ஆண்டவர்கிட்ட பண்ண ஒரு உடன்படிக்கைனா, ஆண்டவரே என்னுடைய தேவையை குறித்து, இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் அநேகம் இருக்கும். 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல இந்த நாள்ல. அப்போ 300 குழந்தைகளுக்கும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற போஷிக்கணும், அவங்களை படிக்க வைக்கணும். அந்த மாதிரி அந்த ஏகப்பட்ட தேவைகள் இருந்தது அந்த ஜார்ஜ் முல்லருக்கு. ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறாங்க. என்னன்னா, நான் என்னுடைய எந்த தேவைக்காகவும் எந்த மனிதனிடத்திலும் நான் போய் நிற்க மாட்டேன். ₹1 கூட நீங்க கொடுங்கன்னு சொல்லி நான் எந்த மனிதனிடத்திலும் நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நீங்க என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் போஷிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையோடு கூட இந்த ஊழியத்துக்குள்ளாக கடந்து வருகிறார். ஒரு சில ஆரம்ப ஊழியங்கள்ல அவரிடத்துல சரியான பணங்கள் எதுவுமே இல்லை, தேவைகள் இல்லை. இரவு வேளை வருது, எல்லா குழந்தைகளுக்கும் உட்கார வைத்து ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆகாரம் கொடுக்குற அந்த பணியாளர்கள் ஜார்ஜ் முல்லரிடம் சொல்றாங்க, இரவு ஐயா, குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி எல்லாம் படுத்துட்டாங்க, நாளை காலைக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பால் இல்லை, பிரெட் இல்லை, எதுவுமே இல்லைங்க ஐயா அப்படின்னு ஜார்ஜ் முல்லர் ஒண்ணுமே சொல்லலையா. அவர் அமைதியா இருந்தார். இவர் என்ன பண்ணார், அவரோட தன்னுடைய அறையில போய் முழங்கால் படிக்கிட்டு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்தை தவிர அவர் ஒன்றும் செய்யல, யாருக்கு ஃபோன் பண்ணல, இல்லை யார் இடத்துலையும் போய் கேட்கல, ஒன்றும் பண்ணல, ஜெபம் பண்றாங்க. காலையில ஆஸ் யூஷுவல் 7 மணிக்கு அவர்களுடைய காலை உணவு வேலை. அப்போ காலை வேலையில பணியாளர் பெண் வர்றாங்க. ஐயா, காலையில ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? ஜார்ஜ் முல்லர் எதுவும் சொல்லலை. வழக்கத்தின்படி நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க. குழந்தைகள் எல்லாம் வரிசையா அவங்களுடைய இருக்கையில உட்காடுறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல அவங்க தட்டு வைக்கப்படுகிறது. அவர்களுடைய தட்டு வைத்தோன்னா அவங்க செய்யற முதல் காரியம், ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த உணவுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தையும் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பணியாளர் பெண்ணுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா அவங்க தட்டுல அடுத்தது ஜெபம் பண்ணி எல்லா குழந்தைங்களும் முடிச்ச உடனே அவங்க பிளேஸ்ல ஃபுட்டு சர்வ் பண்ணணும். ஆனா அதுக்காக இல்லை. ஜார்ஜ் முல்லர் எங்க இருக்காருன்னா, அவர் ஏதாவது போய் செய்வார். இந்த பணியாளர் பெண் நினைக்கிறது, ஏதோ போய் ஏதாவது ஒண்ணு செய்யாம இவர் என்ன ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. நைட்டே நம்ம சொல்லிட்டு இந்த குழந்தைகளை என்ன பண்றதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரே பதற்றம். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாரும் அவங்க சாப்பிட்றதுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சு உட்கார்றாரு. அவங்க உட்கார்ந்த ஆமென் ஆண்டவரே நீங்க இந்த உணவு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே ஒன்றும் ஆகல, ஜார்ஜ் முல்லருடைய கதவு அவங்க தட்டப்படுகிறது. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் கதவு திறந்து பார்த்தா அங்கிருந்து வராரு. இந்த மாதிரி நேற்று நைட்ல இருந்து இந்த குழந்தைகளுக்கு பிரெட் கொடுக்கும்படியா செய்யும்படியா ஒரு உணர்வு எனக்கு கொண்டே இருந்தது. அதனால நான் அடிச்சு பிடிச்சி நான் அவசரமா காலையிலேயே செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா பிரெட் வருது. அந்த குழந்தைகளுக்கு கரெக்டா எல்லா பிரெட்டும் சர்வ் பண்ணப்படுகிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் கதவு தட்டுறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க இடத்துல வேற ஒரு இடத்துக்கு பால் கொண்டு போயிட்டு வரேன். கரெக்டா 1 கிலோமீட்டர், இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அதிகாலையிலே என்னோட வண்டி நின்றுச்சு. நான் எப்படியாவது சரி பண்ணி இந்த வண்டியை இங்கிருந்து எடுத்துட்டு போகலான்னு என்று நினைக்கிறேன். ஆனா என்னால வண்டியை சரி பண்ண முடியாது. இதற்கு மேல இந்த பால் இங்க வைத்து அது கெட்டு போயிடும். இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கன்னு அந்த பால் கொண்டு சர்வ் பண்ணப்படுகிறது.
ஜார்ஜ் முல்லர் பெரிய காரியங்கள் எதையுமே செய்யல. தேவ சமூகத்துல கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை, அவர் தேவ சமூகத்தை தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டு கர்த்தரை தன்னுடைய வலது பாரிசத்தில் வைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாரு. கரெக்டா எல்லா குழந்தைகளும் கரெக்டா அந்த டைம் மிஸ் ஆகல. அவங்க ஜெபம் பண்ணி உட்கார்றாங்க, அவங்க பிளேட்ஸ்ல பிரெட் சர்வ் ஆகுது, பால் சர்வ் ஆகுது. அந்த குழந்தைகள் திருப்தியாய் சாப்பிட்டாங்க. இருக்கிற குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, பிரெட் இல்லைன்னு தெரியாது, பால் இல்லைன்னு தெரியாது. ஏற்ற வேளையில தெய்வம் போஷித்தார் அந்த பிள்ளைகளை. அது மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் அவர் ஜார்ஜ் முல்லரின் ஊழியங்கள்ல அநேக தேவைகள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அந்த 300 குழந்தைகள் வளர்ந்து 5000 குழந்தைகள் 8000 குழந்தைகள் வரைக்கும் அவர் போஷித்தார், அவர் பராமரித்தார் அனாதை குழந்தைகளை. ஒரு நாள் கூட அவருடைய சாட்சி இதுதான், நான் ஒரு நாள் கூட என் குழந்தைகளுக்காகவோ எனக்காகவோ இதை செய்ய நான் எந்த மனிதரிடமும் நிற்கவில்லை, என் தேவன் மாத்திரமே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்தார். அவருடைய சாட்சி அவருடைய கடைசி காலங்களில் முடிக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் எப்படி உண்டானது என்றால், நம்மளால முடியுமா? நாளை காலையில் நமக்கு அரிசி இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியல, குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், நம்மளால அந்த சூழ்நிலையில இருக்க முடியுமா என்றால், தெய்வ சமூகத்துல பழகினவர்களுக்கு மட்டும் கர்த்தர் என்னை போஷிப்பார் என்ற அந்த பழக்கம் நமக்கு உண்டாகும். மற்றபடி இதுல எல்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்பது அதுதான். அந்த விசுவாசத்துல ஒண்ணுமே இருக்காது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஃபீஸ் கட்டவே பணம் இருக்காது, ஆகிலும் கர்த்தர் நம்மை போஷிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏற்ற வேளையில கரெக்டான எக்ஸாக்ட் டைம் ஆண்டவர் நம்மை சந்திப்பார். அந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம நிலை நிற்க வேண்டுமான, மற்றவர்களெல்லாம் நிற்க முடியாது. எதையாவது ஒண்ணு அவசரப்பட்டு நம்ம போய் அங்க போய் கேட்கலாமா, இங்க போய் கேட்கலாமா, நம்ம விசுவாசத்தை உடைத்து விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், மாம்சீகமா மனுஷீகமா போய் நம்ம கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். என்ன பண்ணுவோம் ஜென்ரலா, இல்லைன்னா சரி பக்கத்துல எங்கேயாவது கொஞ்சம் கேட்டுக்கலாம், அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம். அது விசுவாச வாழ்க்கை அல்ல. தேவன் கிரியை செய்யும் மட்டும் நம்ம வெயிட் பண்றதான் விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் அந்த கரெக்டான நேரங்களில கர்த்தர் செய்வார். செய்யாமல் போனாலும் கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஏதாயிலும் ஒரு காரியங்களை செய்து தேவன் நம்மை உயர்த்துவார், நடத்துவார். இந்த மாதிரி அநேக பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அநேக தருணங்கள்ல ஏற்ற வேளையில நம்ம செய்த காரியங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். இன்றைய நாட்களில நம்ம அந்த விசுவாசம் அந்த அளவுக்கு நம்ம போறது இல்லை. விசுவாசத்தோடைய ஆழம் வரைக்கும் இன்னைக்கு யாராவது இப்படி கஷ்டப்படுறாங்களா, இந்த அளவுக்கு விசுவாசம்னா ஊழியக்காரங்களை தவிர பெருசா விசுவாசிகள் நம்ம அந்த ஆழத்துக்குள்ள போறது, கடந்து செல்லணும். கர்த்தர் கிரியை செய்யும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம், பண்ணணும். அப்பதான் கர்த்தருடைய பெரிதான மகிமைகளை பார்க்க முடியும். நாமளா கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னா கர்த்தருடைய மகிமையை காண முடியாது. விசுவாசம் வெறும் எழுத்தளவில் மட்டும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில இல்லாம போயிடும். கர்த்தருடைய விசுவாசத்திற்காக நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். அது மட்டும் அல்ல, கர்த்தரை நம்ம வலது பாரிசத்துல கொண்டு இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு ஒரு 4 காரியங்களை மட்டும் பார்ப்போம். முதலாவது வசனம் சொல்லுது, தேவன் என்னை காப்பாற்றும், தேவனே என்னை காப்பாற்றும். நம்ம கர்த்தரை நம் வலது பாரிசத்தில் வைத்திருக்கபடியால் முதலாவது நமக்கு உண்டாவது என்னன்னா ஒரு நல்ல பாதுகாப்பு. எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்மை பாதுகாப்பார், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக 5-6வது வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அதாவது கர்த்தர் நமது வலது பாரிசத்தில் இருக்கும்போது கர்த்தரே என் பங்கு. இதை நமக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, லேவியர்களுக்கு பங்கு கிடையாது. மற்ற 12 கோத்திரங்கள்ல மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல நீ இந்த இடத்த வச்சுக்கோ, உனக்கு இது உன்னோட சொத்து, இது உன்னோட சொத்து. ஆனா லேவியர்களுக்கு சொத்தும் இல்லை, பங்கும் இல்லை. ஏன்னா கர்த்தரே அவர்களுடைய சொத்து. அப்போ லேவியர்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சா? ஒரு குறைவு இல்லை. மற்றவர்களை, மற்ற கோத்திரங்களை காட்டிலும் லேவியர்கள் சம்பூர்ணமாய் திருப்தியாய் வாழ்ந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய பங்கு கர்த்தர் மாத்திரம்தான். இங்க தாவீது அதை எடுத்து அறிக்கை பண்ணுகிறார், கர்த்தர் என்னுடைய பங்கு. தாவீதுக்கு இல்லாத சொத்தா? தாவீது ஒரு பெரிய ராஜா, அநேக நிலங்களை வைத்திருந்தான், அநேக பொக்கிஷங்கள் அவன் இடத்துல காணப்பட்டது. ஆனா அதையெல்லாம் அவன் மேன்மைப்படுத்தாமல் அவன் என்ன சொல்ற தாவீதுன்னா, கர்த்தரின் சுதந்திரத்தின் பங்கு, என் பாத்திரத்தின் பங்கு அவர் தான் அப்படின்னு. நம்ம இன்றைய நாட்களில் சொல்ல முடியுமா, எனக்கு அந்த சொத்து இருக்கு, இந்த சொத்து இருக்கு? இல்ல, கர்த்தரே என் சுதந்திரம், கர்த்தரே என் பங்கு, அவரே என்னுடைய மொத்த சுதந்திரம்னு நம்ம அறிக்கையிடுவர்களாய் காணப்பட வேண்டும். அது எப்போ முடியுமானால், தேவன் நம் வலது பாரிசத்தில் இருக்கும்போது அதை நம்ம அறிக்கை செய்ய முடியும். 3வதாக, ஆலோசனை தந்து நடத்துகிற கர்த்தர். கர்த்தர் நமது வலது பாரிசத்தில் இருந்தால் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். 7வது வசனம் சொல்லுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களில் என் உள்ளுந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு கர்த்தர். கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா ஆலோசனையில்
ஆச்சரியமானவர். அவருடைய ஆலோசனைகளை நம்மளால யோசிக்கவே முடியாது. ஆச்சரியமான ஆலோசனைகளை கொண்டவராம். தாவீதுக்கு எத்தனை ஆலோசனைக்காரர் இருந்தாங்க தெரியுங்களா? அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கும்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அவர் ஒரு ராஜாவா இருந்தபடியால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அநேக ஆலோசனைக்காரர் இடத்துல அவர் விசாரிப்பார். அப்பதான் கரெக்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்ப கூட நம்ம சிஎம் பார்த்தோன்னா அநேக இடத்துல கேட்டு, ஏன்னா நம்ம பிளைண்டா எதையும் செய்ய முடியாது, மக்கள் இடத்துல செஞ்சா அது சொதப்பிடும். அப்போ ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேகம். ஆனா தாவீது அந்த ஆலோசனைக்காரர்கள் மேல வைக்கல. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவருடைய ஆலோசனைக்காரர் யார் என்றால் கர்த்தரே ஆலோசனைக்காரர், நித்திய ஆலோசனைக்காரர். நம்முடைய நாட்களில் கூட நமக்குடைய ஆலோசனைக்காரர் யாருன்னா நமக்கு கர்த்தர் தான். நம்ம அதே தான் பண்றோம். ஆண்டவரே, நாங்க இந்த காரியத்துல என்ன செய்யணும், என்ன பண்ணணும், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம், நீங்க நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல. நம்ம பிளைண்டா நம்ம தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை நடத்துறாராம். எப்படி நடத்துறாரு என்று அந்த பிற்பகுதி சொல்லுகிறது. ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அதாவது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகள் அவர் படுத்து கொண்டு இருக்கும் போது அவருடைய இருதயத்துல உணர்த்தப்படுகிறதா. இதற்குள்ளாக நம்ம எல்லாரும் கடந்து சென்று இருப்போம். நம்ம ஒரு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு படுக்கும் போது நம்மையும் அறியாமல் சில ஆலோசனைகள் நமக்கு இன்பமா இருக்கும். இந்த காரியங்களை இப்படி செஞ்சா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்ல, இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்லன்னு இருதயத்துல இருந்து சில ஆலோசனைகள் நமக்கே உண்டாகும். அது வேறு யாரும் கொடுக்கறது இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. சில சமயங்களில மனித சகாயங்களை உண்டு பண்ணுவார், மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். சில சமயங்களில கர்த்தர் லிட்டரலா நம்ம இருதயத்திலிருந்து நம்மோடு கூட இடைப்படுகிறவராய் காணப்படுகிறார். அதான் நம்ம உள்ளிந்திரியங்கள் நம்மை உணர்த்தும். தாவீது அதை ஃபீல் பண்ணி எழுதுறாரு. ஆண்டவரே, நீங்க நல்ல ஆலோசனைக்காரர்கள், ராக்காலங்களில என்னுடைய உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்துது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாய் கொடுக்கிறார். எப்பொழுது இந்த ஆலோசனை உண்டாகும் என்றால் தேவனை நம் வலது பாரிசத்தில் வைத்திருக்கும் போது. அது மாத்திரமல்ல, நான்காவது ஒரு காரியம் என்னன்னா, 11வது வசனம் சொல்லுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்றென்றைக்கும் நிலையான நித்திய ஜீவன். அது எப்பொழுது உண்டாகும் என்றால் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, நமது வலது பாரிசத்தில் வைத்திருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் தேவன் நித்திய ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது என்றால், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அந்த ஜீவ மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால், பிரச்சனைகள் இல்லாத, பாடுகள் அல்லாத ஒரு நித்திய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய சமூகத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை நமக்கு ஒண்ணுதான், கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மளுடைய வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும். எப்பவாவது அல்ல, ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்போமானால் இங்கு சொல்லப்பட்ட 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று சொல்லி என்னுடைய சங்கீத தியானத்தை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.